பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படுன்னு திருவள்ளுவர் சொன்னார். இப்போ நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்டோம், சரி கொஞ்சம் உணவு கொடுக்கலாமா? தாய் சொல்லித்தந்த மொழி, தாலாட்டி கேட்ட மொழி, பாட்டி கதை சொன்ன மொழி, பாடி இன்பம் பெற்ற மொழி, ஆதில் தோன்ற தொன்மொழி, காலத்தை வென்ற மொழி. நமக்கு மட்டும் தாய்மொழி அல்ல தமிழ் மொழி, மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நம் தமிழ் மொழி. தமிழால் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும், உறவுகளுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவ மாணவியர்களுக்கும் இனிய தமிழர் திரு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தலைப்பு, உணவில் சிறந்தது நவீன உணவும் அதன் உணவு முறைகளுமா அல்லது பாரம்பரிய உணவும் அதன் உணவு முறைகளுமா என்று. முதல்ல எந்த உணவு சிறந்ததுன்னு பார்ப்பதற்கு முன்னாடி உணவை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். உண்ணும் உணவுக்கு உணர்வுகள் உண்டு. பசிக்கும் மட்டுமல்ல, ருசிக்கும் உணவு முக்கியம். நீங்களும் உங்கள் நண்பரும் திருநெல்வேலி போகிறீங்க. உங்கள் நண்பருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது. நீங்கள் அப்படியே திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அந்த நெல்லைப்பர் கோயில் போய் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த இருட்டுக்கடை அல்வாக்கு போகிறீங்க. அதே இருட்டுக்கடை அல்வானா அது ஈவினிங் மட்டும் தான் அந்த கடை ஓப்பனாக இருக்கும். ஒரே ஒரு குண்டு பல்பு மட்டும் தான் எரியும். ஸோ அந்த கடையில் உங்கள் நண்பர் முன்னாடி நீங்கள் 100 கிராம் அல்வா அப்படியே வாழை இலையில் மிதமான சூட்டில் அப்படியே நெய் சொட்டை நீ வாங்கி உங்கள் வாயில் போடுறப்ப உங்கள் நண்பர் இருக்கார்ல, அவரோட நாக்கு பார்த்தீங்கன்னா தென்காசியில் இருக்க குற்றால அருவி போல் நீர் சுரக்க ஆரம்பிக்கும். அவர் அந்த சர்க்கரை வியாதினால அவ்வளோ அவதிப்பட்டிருப்பார், அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். இருந்தாலும் அந்த அல்வாவை அவரோட நண்பர் சாப்பிட்றப்ப இவருக்கு நாக்கில் எச்சில் ஊறு பார்த்தீங்களா? அதான் உணவு எப்பேற்பட்ட சாமானியம் இழுக்க வல்லமை உண்டது. ஸோ அந்த உணவு பற்றி நம்ம சங்க இலக்கியங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. ஒரு நோய் இல்லாமல் வாழ்வதற்கு நம்ம சத்துள்ள உணவை சாப்பிட்றது ரொம்ப அவசியம். அதை தான் திருமூலர் உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொன்னார். சரி, ஐயன் திருவள்ளுவர் இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காருன்னு பார்த்தா அவரும் பசிக்கொள்மை பற்றி சொல்லியிருக்கார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகற்றியான்றார். ஒருத்தன் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டு உயிர்வாழணும்னு இருந்துச்சுன்னா அவனை படைச்ச கடவுளே அடைச்சி க்ளோஸ் பண்ணுங்கடான்னு சொல்கிறார். திருவள்ளுவர் நார்மலாக சாப்பிட்டானவர் தான், ஆனால் அவரே இந்த பசிக்கொடுமை அவ்வளோ கோபமாக்கிருக்கு. சரி, நம்ம அப்பன் பாரதி என்ன சொல்கிறான்னு பார்த்தா, தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்துடுவோன்றார். ஸோ அது மாதிரி உணவு எல்லாத்துக்குமே முக்கியம். இந்த உணவு கடந்து வந்த பாதையை நம்ம பார்க்கலாம். மனுஷன் ஆரம்பத்தில் வேட்டையாடும் சமுதாயமாக தான் இருந்தான். அவன் காட்டில் வேட்டையாடி இயற்கையாக கிடைக்கிற காய்கறிகளை உண்டு அவனோட உணவு தேர்வை பூர்த்தி செஞ்சான். அதே நாளடைவில் அவன் நெருப்பை கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். நெருப்பை கண்டுபிடிச்சோன்னே அந்த நெருப்பை வச்சு இதுவரையிலும் பச்சை மாமிசம் சாப்பிட்டுருந்தான்ல, அதை சுட்டோ இல்லை வாட்டியோ சாப்பிட ஆரம்பித்தான். அதில் அவனோட சுவை ஒன்றுமே அதிகமாச்சு. அப்புறம் காலப்போக்கில் மண்பாண்டங்கள் எப்படி செய்யறதுன்னு கண்டுபிடிச்சான். அந்த மண்பாண்டங்களில் உணவை கொதிக்க வச்சோ இல்லை வேக வச்சோ சாப்பிட ஆரம்பித்தான். அப்போ இன்னுமே அவனோட சுவை கூட ஆரம்பிச்சிருச்சு. இதுவரையிலும் உணவு ஒரு பசியாக்கும் பொருளாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ தான் உணவு அவன் உடல் ஆற்றலுக்கும் அவன் அறிவாற்றலுக்கும் சம்பந்தம்ன்றது அப்போ தான் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம உணவு பண்டைய காலத்தில் எப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, நம்ம அதோட நிலப்பரப்பை கொஞ்சம் ஆராயணும். குறிப்பாக மலையும் சார்ந்த குறிஞ்சின மக்கள் அவங்களோட உணவு பார்த்தீங்கன்னா திணை, ஐவனம், மூங்கில் நெல், கிழங்குகள், பால், ஊனுணவு இருந்தது. இதே காடு சார்ந்த முல்லைநில மக்களோட உணவு பார்த்தீங்கன்னா கால்நடையிலிருந்து பெறப்படுற பால், தயிர், நெய், வரகரிசி, கிழங்கு, ஊன் இருந்தது. வயல் சார்ந்த மருதநில மக்கள் இருந்தாங்களே, அவங்க கொஞ்சம் அப்பயே ஐஃபை. இப்போல்லாம் விவசாயிகளோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆனால் அப்போ விவசாயிகள் தான் ரொம்ப டாப்பில் இருந்தாங்க. அவங்களோட உணவு பார்த்தீங்கன்னா சோற்றுணவு, பாலுணவு, ஊனுணவு, அதோட சேர்த்து கல்லுணவு இருந்தது. நம்ம எப்பவும் நம்ம சாப்பிட்றப்ப விவசாயிகளை பற்றி நினைக்கிறது ரொம்ப கடமை. ஏன்னா அவங்க சேத்துல கால் வைக்க முடியலன்னா நம்ம சோத்துல கை வைக்க முடியாது. சரி, கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நில மக்கள் அவங்களோட உணவு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை மீனாக இருந்தது. அவங்களால உப்பை உற்பத்தி செய்ய முடியும்.
அதை வந்து வேறுள்ள மக்களுக்கு கொடுத்து அதில் வந்து பண்டமாற்றம் செஞ்சு அவங்க உணவு தேர்வை வந்து பூர்த்தி செஞ்சாங்க. மணல் சார்ந்த பாலியலின மக்கள், அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, வேட்டையாடுற விலங்கு தான் வந்து அவங்களோட உணவாக இருந்தது. தேவநேய பாவனர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எழுதின புத்தகத்தில் பண்டைய தமிழ் நாகரிகம் பண்பாடும் அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உலகில் முதலில் உணவை நாகரிகமாய் சாப்பிட்டு உண்டவன் தமிழனேங்கிறார். மற்ற நாடுகளில் உணவை வந்து வெறும் பச்சையாகவோ இல்லை வந்து சுட்டோ சாப்பிட்டுட்டு இருந்த டைமில் நம்ம நாடுகளில் தான் வந்து நெல்லை அரிசியை சோறாக்கி கறியோடு சேர்த்து மசாலாவை சேர்த்து அப்பயே வந்து ஹோல்சேல் ஃபுட்டாக வந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போயே தமிழகம் வந்து கலினரி கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, உலக உணவு தலைநகரம். அப்போவே தமிழகம் இருந்தது, இப்போவும் தான். சரி, வெறும் உணவை வந்து சாப்பிட்டோம், சமைச்சோம், அப்படி மட்டும் இல்லாமல் அந்த உணவை எப்படி வந்து பகிர்ந்து உண்டோம் அப்படியுமே வந்து நம்ம சங்க இலக்கியத்திலிருந்து குறிப்பு பார்க்க முடியும். அதை வந்து நபிகள் நாயகமும் அழகாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் உணவை சமைக்கிறப்ப அதோட வாசனை வந்து யாரெல்லாம் நுகர முடிகின்றதோ, எந்தெந்த வீடெல்லாம் வந்து அதுக்கு அந்த வாசனை போகுதோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த உணவை வந்து பகிர்ந்து அளிக்கின்றாங்க. அதே தான் புறநானூலை படிக்கிறோம். உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலரும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைப்பிசினோரே. ஸோ சரி, இதுவரை நம்ம வந்து உணவை பற்றி பார்த்தோம். சரி, இந்த பழைய பஞ்சாங்கலாம் எதுக்கு, இப்போதைக்கு நவீன உணவுக்கு வாங்க, அதெல்லாம் காலம் கடந்து போச்சு, அவுடேட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் நவீன உணவை பற்றி பேசணுன்றக்கா 3 பேர் இங்கே வந்திருக்காங்க. இந்த நவீன உணவு அணியிலேருந்து யவனஸ்ரீ, புவேஷ், ரகுநாத் இருக்காங்க. பாரம்பரிய உணவு தான் சிறந்தன்னு பேசுகிறதுக்காக ஸ்ரேயா, சீதா, சுபிக்ஷா இருக்காங்க. முதல்ல வந்து நம்ம யவனஸ்ரீயை வந்து அழைப்போம். வாங்க யவனஸ்ரீ. வணக்கம், என் பேர் யவனஸ்ரீ ராஜன். நான் நவீன உணவு முறைகளும் ஏன் சிறந்தது என்று பேசிக்கொள்கிறேன். மனிதனின் அடிப்படை தேவைகள் 3: உண்ண உணவு, உடுத்த உடை, வசிப்பதற்கு வீடு. ஆதி காலத்தில் உடை இல்லாமலோ வசிப்பதற்கு வீடு இல்லாமலோ வாழ்ந்துள்ளார். ஆனால் யாரும் உணவில்லாமல் வாழ்ந்ததில்லை. உடல் வளர்ந்தேன் உயிர் வளர்ந்தேனே என்று திருமூலர் கூறியுள்ளார். அப்படிப்பட்ட உணவே சிறந்தது, நவீன உணவை ஏன் சிறந்தது என்று பேசப் போகிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து காலையில் எழுந்துக்கும் போதோ பள்ளிக்கு செல்லும் போதோ நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து இப்போ போகும்போது வந்து தோசை பதிலாக நீங்கள் வந்து மசாலா தோசை பண்ணலாம். நவீன உணவில் வந்து விதவிதமான தோசைகள் உள்ளன. சில்லி தோசை இருக்குது, மசாலா தோசை இருக்குது. அந்த தோசையிலே சீஸ் போட்டு சாப்பிடலாம். அப்படிப்பட்ட நிறைய விதவிதமான உணவுகள் உள்ளன. அப்புறமா நவீன உணவில் வந்து குழந்தைகளுக்கு வந்து மோர் அப்பீலிங் ஆக வந்து நிறம் கலர்ந்த உணவுகள் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு ஆப்பிளுக்கு பதிலாக ஸ்ட்ராபெர்ரி இருக்கும், ப்ளூபெர்ரி இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்டு, இந்த ஃப்ரூட்டு, நிறைய ஃப்ரூட்டு விதவிதமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து சுவையாகவும் நிறமாகவும் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு அப்பீலாக. அப்புறமா நீங்கள் வந்து எடை குறைப்பதற்கு வந்து இப்போ நீங்கள் வந்து கடைக்கு போகிறீங்கன்னா, இப்போ ஒரு தயிர் எடுக்கிறீங்கன்னா அந்த தயிரில் வந்து இருக்கிற கேலரிஸை நீங்கள் பார்த்து எடை போட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் போய் வாங்கி உங்களை ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து எடுத்து சாப்பிடலாம். அப்புறமா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு டோர்னமெண்ட் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து தேவையான எனர்ஜிக்காக நீங்கள் வந்து அங்கே உட்காந்து ஃபுல் கோர்ஸ் மீல் பதிலாக நீங்கள் வந்து ஒரு ப்ரோட்டீன் ஷேக்கோ இல்லை ப்ரோட்டீன் பாரோ சாப்பிட்டு நீங்கள் வந்து அது வந்து இன்னும் சுலபமாக நீங்கள் வந்து சாப்பிட்டு போகலாம். அப்புறமா பெரியவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து ஒரே உணவில் எல்லாம் ஊட்டச்சத்துக்கெலாம் இருக்கும் மாதிரி என்ஷர் தரலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரே உணவில் வந்து எல்லா ப்ரோட்டீனும் வந்து அவங்களுக்காக தரலாம்.
நன்றி, வணக்கம்.